ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டீட்டெயில்ஸை ஸ்பர்ஷ் போர்ட்டலில் சரியாக பார்த்துருக்கீங்களா? பல பென்ஷன்தாரர்கள் தங்களுடைய ரெக்கார்டில் இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்னால மிகப்பெரிய சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. உங்களுடைய ஓய்வூதியம், அதாவது பென்ஷன் தடையின்றி கிடைக்க நீங்கள் என்ன செய்யணும், உடனே சரிபார்க்கப்பட வேண்டிய 5 முக்கியமான அப்டேட்டுகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பர்ஷில் எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இதை எங்கே போய் சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது. உங்களுடைய ஸ்பர்ஷ் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண எந்த சென்டருக்கு போகிறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி எங்களுடைய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க உங்ககிட்ட பாஸ்வேர்டு கேட்குறாங்க அப்படின்னா அது ஆத்தரைஸ் சென்டராக இருக்க முடியாது. சில பேர் எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு இல்லையா, நான் ஃபர்கட் பாஸ்வேர்டு போடுறேன், உங்கள் மொபைலுக்கு வரும், அந்த பாஸ்வேர்டை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் உங்கள்கிட்ட இருக்கிற பாஸ்வேர்டோ இல்லை ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கும், அந்த பாஸ்வேர்டை சொல்லுங்கள் அப்படின்னும் பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அது ஆத்தரைஸ்டு சென்டர் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் என்ன ட்ரை பண்ணுங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மென் வெல்ஃபேர் அவங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு சிட்டிலையும் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் நீங்கள் ஸ்பர்ஷாக அப்டேட் பண்ணிங்கன்னா குயிக்காக பண்ணிக்கலாம், ஒரு நம்பகத்தன்மையும் இருக்கும் அப்படிங்கிற சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பிபிஓவில் மெயினாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ், ஸ்பர்ஷிலேருந்து வரக்கூடிய ஸ்பர்ஷு ஒரிஜினல் பிபிஓவில் செக் பண்ண வேண்டியது நம்ம 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். முதலாவதாக சர்வீஸ்மேனுடைய டீட்டெயில்ஸ் அண்டு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் உங்களுடைய சர்வீஸ் டீட்டெயிலில் உங்கள் சர்வீஸ் நம்பரு, ரேங்கு, டேட் ஆஃப் பர்த்து இதை கண்டிப்பாக செக் பண்ணணும். கூடவே ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஏன் இதை நம்ம இங்கே சொல்கிறோம், இதெல்லாம் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா கடந்த இப்போ ஒரு 3000க்கு மேற்பட்ட முன்னாள் படையை சார்ந்த நண்பர்களுக்கு நம்ம டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்ககிட்டருந்து வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன மிஸ்டேக்லாம் இருக்குது அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போது சர்வீஸ் நம்பர் மேக்ஸிமம் தவறுதலாக இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ரேங்கில் சில பேருக்கு இருக்குது, அதை உங்களதுலேயும் சரியாக இல்லை அப்படின்னா அதை சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தில் நிறைய நண்பர்கள் இப்போ வரவங்களுக்கு மேக்ஸிமம் டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்டேக் இருக்கிறதில்ல. யாரெல்லாம் ரொம்ப முன்னாடி வந்திருக்காங்களோ அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்டேக் இருக்குது. சரி, இதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் உங்கள் ரெக்கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஏஜ்டு பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 80 இயர்ஸுக்கு மேலே வாங்குகிற பென்ஷன் இருக்குது இல்லையா, அது கால்குலேஷன் செஞ்சு உங்களுக்கு கிராண்ட் ஆகும், கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சில பேருக்கு தவறுதல் ஆகிருக்கு, அதாவது போனஃபைட் மிஸ்டேக் அப்படிங்கிற பேரில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போன்னா, உங்களுடைய டிஸ்சார்ஜ் புக்கில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குது, ஆனால் பிபிஓவில் தவறுதலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதவே ஒரு ஆவணமாக வச்சு நீங்கள் லெட்டர் மூலமாக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ஆதார் கார்டு, பேன் கார்டு. உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு. சரி, இது ஏன் பண்ணணும், ஆதார் கார்டை ஏன் செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் நிறைய நண்பர்களுக்கு ஆதார் கார்டு தவறுதலாக வந்திருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்ப்போம். அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஓப்பன் பண்ணியிருக்கவங்க சில பேர் பிரைமரி மெம்பராக ஒய் பேரையும் செகண்டரியாக அந்த எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய பேரையும் போட்டுறாங்க. இது அந்த நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்பர்ஷுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பர்ஷ் முதல் இருக்கிற ஆதார் கார்டு நம்பரவே எடுத்துக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் பிபிஓவில் உங்களுடைய மனைவியினுடைய பெயரோ அங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இருக்குது, நம்ம மாற்றிருக்கோம். அதனால தான் நம்ம இதை சொல்கிறோம். ரெண்டாவது பேன் கார்டு. பேன் கார்டு கண்டிப்பாக உங்களுடைய இது அப்டேட் ஆகிருக்கணும். கூடவே ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கறணும். ஏன்னா இது கவர்மெண்ட் பல வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருக்குது, உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னமும் பல பேருடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் ஆகலை. அதனால் இப்போ நீங்கள் லிங்க் பண்ணனாலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு பெனால்ட்டியாக 1000 rupees கட்ட வேண்டியிருக்கும். அதை கட்டி உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் ஆகிருக்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இதில். பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் நான் சொன்ன மாதிரி
ஒருவேளை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறது நல்லது தான். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் பிரைமரி மெம்பர் ஃபஸ்ட்டு பேர் வந்துட்டு அந்த எக்ஸர்விஸ்மனுடைய நேமாவும், செகண்ட் இருக்க பேர் வந்து ஒய் பேராவாக இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் முதல்ல. அதே மாதிரி உங்களுடைய ஐஎஃப்எஸ் கோடு பிரான்ச் நேம் வந்து சரியாக இருக்கிறத பார்த்துக்கணும். இது நிறைய பேருக்கு வந்து மிஸ்டேக் இருக்குது. மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் வந்து ஒரு பிரான்ச்சில் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்திருப்பார். அவர் ஏதாவது ஒரு காரணத்தினால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அக்கௌண்ட் நம்பர் சேமாக இருக்கும். ஆனால் பிரான்ச் நம்பர் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு தவறுதலாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் அது வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதையும் நீங்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் சொல்ல வரோம். ரெண்டாவதாக ஸ்பௌஸ் அண்டு ஃபேமிலி டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம 2 அப்டேட்டை பார்த்தோம். 3வது அப்டேட்டை வந்து நம்ம 2வது பாயிண்டில் வந்து கவர் பண்ணுறோம். அதாவது ஸ்பௌஸ் டீட்டெயில்ஸ். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் உங்களுடைய மனைவியின் பெயரை வந்துட்டு அதில் பிபிஓவில் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஸ்பௌஸ் டீட்டெயிலில் இருக்கிறதுல கவனிக்கப்பட வேண்டியது அவங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பர், இது எல்லாமே அப்டேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நேம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் வந்து படிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த டேட் ஆஃப் பர்த்து, பிபிஓவில் இருக்கிறது 3 ஒன்றா இருந்தாலே போதும். ஒருவேளை அவங்க படிச்சிருக்கிறாங்க, பின்னாடி வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அந்த ஒய்ஃபுனுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி இல்லைனாலும் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, மாற்றிக்கலாம். ஏன் இதை சொல்கிறோம்னா, நம்ம நிறைய பேருக்கு இது மாதிரி இருந்திருக்கு, எல்லாத்துக்குமே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கீழே ஃபேமிலி டீட்டெயில்ஸ். இன்றைக்கி நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி நம்ம கேட்போம். அதுலன்னு சார் உங்கள் பிள்ளைய பேர் இதில் அப்டேட் ஆகலை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் மேரேஜ் ஆனாலும் அது நம்முடைய குழந்தைகள் தான் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிறணும். அதனால் பிபிஓவில் உங்களுடைய அதாவது அப்பா அம்மா பேரும் இருக்கிறது நல்லது தான். ஒருவேளை அவங்க ஏஜ் ஆகிருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி நிறைய பெனிஃபிட் இதனால் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். அதனால் இதில் ரொம்ப லென்த்தாக போக வேணாம்னு சொல்லிட்டு இதோடு நிறைக்கிறோம். அதாவது உங்கள் பிள்ளைகளுடைய பேரும் உங்களுடைய ஸ்பர்சி பிபிஓவில் வந்திருக்கணும், இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அதில் அவங்களுடைய பிறந்த தேதியும் நேமும் கரெக்டாக இருக்காங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். 3வதாக சேலரி அண்டு கம்யூட்டேஷன் டீட்டெயில்ஸ். இப்போது சேலரி கம்யூட்டேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8th பே கமிஷன் எப்போ வரும், எப்போ இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு நிறையாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோக்கள் அது மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் போட்டிருக்கோம். ஆனால் உண்மையான செய்தி என்ன தெரியுங்களா, இன்னமும் நம்ம பார்த்த வரைக்கும் இன்னமும் நிறைய நண்பர்கள் ஆஸ் பர் 7th பே கமிஷன் 1 ரேங்க் 1 பென்ஷன் ரிவிஷன் 3 பிரகாரம் பென்ஷன் வாங்கப்படவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் வாங்குகிற பென்ஷன் வந்து இப்போ 8th பே கமிஷன் வரட்டும், அது அப்புறம் வரும்போது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிற பேசிக் பே ஆஸ் பர் 7th பே கமிஷன் 1 ரேங்க் 1 பென்ஷன் ரிவிஷன் 3 பிரகாரம் இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இன்னமும் அவங்களுடைய பேசிக் பே 7th பே கமிஷன் ஓஆர்ஓபி 3 பிரகாரம் இல்லாமல் இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளைண்ட் போட்டு இப்போ வாங்கி கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறனால தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த கம்யூட்டேஷன் அப்படிங்கிறது நிறைய நண்பர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஏன் பிசிடியை அலகாபாத்தே வந்து இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கிறோம். அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்பர்ஸில் மாறினதுக்கப்புறம் கம்யூட்டேஷன் யாருக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணணுமோ, அதாவது 15 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணணுமோ, அதை இன்னமும் நிறைய பேருக்கு தவறுதலாக ஸ்டாப் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து யாருக்கெல்லாம் அந்த இது இன்னும் வந்து 15 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமும் கம்யூட்டேஷன் கட் ஆகுதோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜூலை 2026 கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே அதிகமாக ரெக்கவரி செய்யப்பட்ட அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வித் இன்ட்ரெஸ்ட்டோடு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி 15 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் தவறுதலாக உங்களுக்கு கம்யூட்டேஷன் கட் ஆகுதா, நீங்கள் வாங்கினது வந்து ஒரு கம்யூட்டேஷன் தான் வாங்கியிருக்கீங்க, அந்த அமௌண்ட்டு வந்து 15 வருஷம் மேலே ஆகுது, இன்னமும் கட் ஆகாமல் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது 15 வருஷமும் ஆனதுக்கு அப்புறமும் கட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான வேலைகளை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அதில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா
இந்த விவரங்கள் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த நம்ம சொன்னதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் வந்துட்டு தனித்தனியாக வீடியோ போட முடியறதில்ல. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்குறீங்க, மெயிலில் வருது. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் தான் போடுறோம். உங்கள் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலை ஏதாவது ஒரு வீடியோ மூலமாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒன்லி வீடியோ மட்டும் போடல, அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறக்கூடிய சர்வீஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வீடியோவை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.